நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்ணேன். ஓகேவா? நல்ல செம்ம விஷுவலைசேஷன் அது. இது வந்து என்னன்னா, இது வந்து கற்பனை கதை. ஓகேவா? ஆனா சுவாரஸ்யமான கதை. ஆக்சுவலா என்னுடைய டாட்டர் என் வயித்துக்குள்ள தானே இருந்தா. அவ எப்படி இருப்பான்னு எனக்கு அப்ப தெரியாத போதும், நான் எப்படி இருந்தேன்னு அவளுக்கு தெரியாத போதும், அவ என்ன உணர்ந்திருப்பா. ஃபார்ம் எல்லாம் நம்மளுக்கு வயித்துல தானே ஆயிருக்கு. அப்புறம் டெலிவர்டு கூட ஆயிருக்கனால, அவள சிந்திக்கும்போதே எனக்கு அவளுடைய சில இதெல்லாம் அப்படியே வருது. இப்போ அந்த ஃபார்ம்ல வர்றது எல்லாமே எனக்கு வந்து அந்த மித்து மித்துன்னு தான் கூப்பிடுவேன். நான் வந்து அவள ஃப்ரெண்டுன்னு நெனைப்பேன், மித்ரைன்னு. பட் எனக்கு இன்னொரு ஒரு கசின் அது பேர்ல இருக்கிறா, சுமித்ரா அப்படின்ட்டு. அதனால நான் வந்து அவள மித்ரைன்னு கூட கூப்பிடல, மித்து மித்துன்னு கூப்பிடுவேன். மித்தாலஜி கிடையாது, மித்து அப்படின்ட்டு ஐ ஹட் கிவன் ஹர் அந்த பெட் நேம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நேம் அது அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவள் அந்த இடத்துல அது ராமர் சீதைக்கு உண்டான ஒரு இதுவா, இல்லைன்னா சிவன் பார்வதிக்கு உண்டானதா? நாங்கள் ரெண்டும் தான் அப்படின்னா கூட அது வந்து அது எப்பவுமே அது ஒரு பெரிய ஒரு லாங் ரன் ஸ்டோரி. ஏன்னா எப்பவுமே நான் ராவணன் தான் வந்து ரொம்ப மோசமானவன் சொல்லுவாங்க. பட் நவ் திஸ் கேர்ள்ல சீதா மாதிரி இருக்கக்கூடிய அந்த மித்து அவ வந்து சீத்துன்னு நம்ம சொல்லுமா? மித்து ஓகேவா? அவ வந்து என்னோட கற்பனையில வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு நான் அவள அப்படியே இமேஜின் பண்ணி அத ஃபோட்டோகிராஃப் கூட எடுத்து வச்சிருக்கேன். லைக் எப்படிலாம் நான் யோசிக்கிறேனோ, என் பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு நெனச்சேனோ, எப்படிலாம் நான் இருந்தேனோ, அதுக்கேத்த மாதிரி அவளுடைய அந்த இதுவும் வந்து இருக்கு அதுல. ஓகேவா? பட் இது வந்து நீங்க பொய்ன்னு சொல்வீங்களா? இது வந்து இவ்ளோ ஒரு உண்மையான ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு, இது எப்படி அதுதான நான் சொல்றேன். இது வந்து மித்துவா? எபிக்குன்னு ஒரு ராமாயணம் மகாபாரதத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது வந்து மித்தாலஜியா அப்படின்னு அந்த லாஜின்னும் போதே அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது, அதில் ஒரு ரீசனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறோம். ஓகேவா? இதே மாதிரியே நடக்கலை அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா ஒரு 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. அது வந்து கான்வென்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஓல்டு கிளாசிக்கல் ஸ்டைலுக்கும் அப்புறம் நியூ ஃபேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ 10 கேர்ள்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அந்த 10 கேர்ள்ஸுமே ஒருத்தரோட ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இருப்பாங்க. பட் அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து இப்போ ஒரு லேடுன்னும் போது சாப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், லேடுன்னு ஒன்று சொல்லுவோம், பாய் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பையனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் போகும்போது ஒரு பையன் போவானா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு? ஒரு விமென்ஸ் காலேஜுக்கு அப்படின்னு போகும்போது ஒரு மென் வந்து அங்கே போவானா படிக்கிறதுக்கு? அது ஒரு விமென்ஸ் யூனிவர்சிட்டின்னும் போது ஒரு மென் வந்து அங்கே போய் அங்கே இருக்க முடியுமா? அதை போய் படிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாதது. சில பேருக்கு வந்து என்ன அங்கே நடக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அது சில விஷயங்கள் புரியாத ஒரு இன்ஸ்டிடியூஷனில் உண்டான ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஒரு நேர்த்தியா ஒரு இது வந்திருக்கும் எல்லாம். பட் ஒரு வெஸ்டர்னுக்கு உண்டான ஒரு இதை வந்து ஏன் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு சம்மந்தப்படாததா இருந்தால் நீங்கள் விலகிக்கணும். நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது யாருக்கு அது விருப்பமாக இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுலேருந்து நீங்கள் விலகிக்கணுங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அதனால் அதில் சம்மந்தப்படாத ஆளுங்க வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்திக்க வேண்டாம். அதுதான் வந்து ஒரு விஷயம். சம்மந்தப்படலை நாங்கள் சம்மந்தப்படலை சம்மந்தப்படாதவங்க விலகிக்கோங்க. ஓகேவா? உங்களை சார்ந்தது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அதுலேருந்து விலகிக்கிறது நல்லது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் முன்கூட்டி சொல்ல வேண்டிய ஒரு விவரம். ஏன்னா இது கற்பனை கதையாகவே இருந்தால் கூட இவ்வளோ நம்புகிற இது வச்சுட்டு இதை கற்பனைன்றாங்கன்னு இது இல்லை நாங்கள் சம்மந்தப்படலைன்னு வேறு அது வேறு அவங்களோட பயத்தை வேறு நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஏன்னா இது அவங்களுடைய வடிவத்தில் இருக்கிறது இல்லை அவங்களோட சிந்தனைகள்லேருந்து வந்தது கிடையாது. அவங்க வந்து இது ஒரு வேளை அப்படின்னு யோசிக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இங்கே இது பண்ண இது கற்பனைகளில் ஏற்கனவே இதை வந்து உருவாக்கின ஒரு சில விஷயங்கள். அதை நான் இங்கே வந்து இதில் விருப்பப்படுறவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
நான் வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் காமிக்கிறேன். ஓகேவா? 6 கேரக்டர்ஸு கான்டெம்பரரி ஸ்டைல்ல. ஓகே. இப்போ அந்த கேரக்டர்ஸில் வந்து சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. பேசிக் டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியக்கூடிய ஒரு விசிபிளான விஷுவலாக தெரியுதே அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, ஓல்டு ஸ்டைலில் இருக்கவங்க கான்வென்ட்டில் படிக்கிறவங்களே வந்து கன்வென்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சவங்கனால தான் அவங்க கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. ஓல்ட் ஸ்டைல் ஒன்று இருக்குது, நியூ ஸ்டைல் ஒன்று இருக்குது. அப்போ மேடம், மதாம், மேட்னஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. பட் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க வந்து ஓல்ட் ஸ்டைலில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நியூஸ் ஃபேஷன்னா அவங்க சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில இது இருக்குது. ஓகேவா? இவங்க வந்து இந்த மதாம்ங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், 3 நான் வந்து அந்த இதில் காமிச்சேன்ல 3 இது, இந்த ரிங்கெல்லாம் எடுத்துரு. ஓகேவா? இந்த 3 இது வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட் டேரக்டரு பைவர்ட்டில் இருக்கிறாங்க. பைவர்ட்டுனா ரிவெட்டர், நடுவில் சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட். ஓகேவா? ஒன்று வந்து ஒரு பக்கம் ஒஃபிஷியல்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, ஓல்ட் ஸ்டைலில் இருக்கிறாங்க, நியூ ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க 2 இதுலேயும் வந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொரு ஸ்டைல் வந்து வீட்டில் ஹோம்னும் போது ஆர்ஃபனேஜ் கிடையாது, வீட்டில் மதர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ லவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இது பார்க்குறோம்ல, இப்படி இருக்கிறது இந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, லேர்னிங். ஓகேவா? இந்த இது நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த ஃபிங்கரும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஃபிங்கருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம இப்படி பார்க்குறோம். இதில் எவ்வளோ இருக்குது இந்த ஆங்கிளில், இதில் எவ்வளோ இருக்குது இந்த ஆங்கிளில். ஓகேவா? சி, திஸ் இஸ் தி பிளாக் அண்ட் ஒயிட்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது கூட நம்ம வந்து கிரே ஹேர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஓல்ட் ஸ்டைல். ஸோ பிளாக்கு, ஒயிட்டு, கிரே இந்த ஷேட்ஸ் மட்டும்தான் வந்து ஓல்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடியது. அது பயங்கர செம்ம கோல்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மின்னா கூட நம்மளுக்கு என்னமோ காப்பர் சல்ஃபேட் கலர் மாதிரி தோணும். ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபேஷன் ஸ்டைல். ஓகேவா? இந்த நியூ ஃபேஷன் வந்து நாட் மெனி பீப்புள் வில் லைக். இது வந்து இதுவும் வந்து இப்போ என்னோடய தலையில் தானே நான் இதை காட்டுறேன். நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இந்த ஆகுதுல்ல. ஸோ இந்த 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 அளவு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஓல்ட் ஸ்டைலுக்கும் அந்த நியூ ஸ்டைலுக்கும் நம்ம வந்து சொல்கிறோம் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இந்த கதையில் வந்து வேணால் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்த சிலது, ஏன்னா செல்ஃபீஸ் தானே நம்மளுக்கு வந்து அந்த செல்ஃபை வந்து அதை வந்து கரெக்டாக அழகாக காட்டு. ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஸ்ரவணம். ஏன்னா ஸ்ரவணன் வந்து என்னுடைய ஸ்டார். ஓகேவா? என்னோடது வந்து திருவோணம். அதை வந்து ஸ்ரவண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரவண நட்சத்திரம் அதோடைய இன்னொரு இது வந்து விஷ் பண்ணுவோம்ல, க்ரீட் பண்ணுறது, விஷ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஸ்ரவணம். ஓகேவா? நான் இப்போ இந்த ஸ்ரவணத்துக்கு நான் வந்து அந்த ஓணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயங்களில் எப்படி விஷ் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்களில் நம்மளுக்கு அழகாக தெரியுது. ஓகேவா? தெர் இஸ் ஓன்லி ஒன் சாப், ஒரு லேட். ஓகேவா? ஒரு பால் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து பேலட்டு எழுத தெரியக்கூடிய ஒரு ஸ்டைலு, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸு நகர்வுகளை கரெக்டாக வந்து பார்க்கக்கூடியது. யார் நம்பணும் அப்படி அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து யார் நெக்ஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம், நான் எங்கே போய் மீட் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நபர் வந்து வராங்க அப்படின்னா, அந்த பால் ரூம்குள்ளே வராங்க அப்படின்னா, அந்த பால் ரூம்குள்ளே வரும்போது அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக வருவாங்க. அந்த ஒவ்வொரு டைம்லேயும் வந்து அவங்க எதை வந்து ஒரு வேர்டு அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஒரு எதை சொல்லணும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறத அதை கரெக்டாக அதை உள்வாங்கிட்டு அதை வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. மெஸ்ஸையா வந்து அது என்ன ஒரே மெஸ்ஸியாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் த மெசஞ்சர் ஆஃப் ட்ரூத்துன்னு சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் வந்து
சில நேரங்களில் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது யாரை அடுத்து மீட் பண்ண போகிறோம், யார் இருக்காங்க, எந்த இடத்துல போனால் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் லேட் ஹூ கோஸ் அக்ராஸ். நான் வந்து 10 கேரக்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். அந்த 10 கேர்ள்ஸ்கிட்டையும் வந்து அவங்க உமன், யங் லேடிஸ். ஓகேவா? கேர்ள்ஸ்னால் திருண்டு ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்க கிடையாது, யங் லேடிஸ் அவங்க. ஓகேவா? ஸோ திஸ் யங் லேட் கம்ஸ் வித் நாட் வித் ஹேட் பட் வித் லவ். ஓகேவா? அவங்க வந்து லவ்வோடு தான் வராங்க, வெறுப்போடு வரல. வெறுப்போடு வந்துன்னா அந்த வால் ரூமில் முதலே ஒரு பின்னு குத்தி உடச்சிட்ருப்பாங்க. அதில் ஃபுல்லாக அந்த யாருமே நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அந்த பால்ரூம்குள்ளே வரக்கூடிய அந்த நபர் வந்து ஹி கம்ஸ் வித் ஃபுல் ஆஃப் ஹோப் அண்ட் ஹி கம்ஸ் வித் ஃபுல் ஆஃப் குட் விஷஸ். அவங்க வந்து யார் பார்க்குறாங்க, யார் நபர் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தேவாதீதம்னு சொல்லுவோம்ல, ஒரு இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? தேர் இஸ் அ ஓல்ட் ஸ்டைல் நியூ கன்வென்ஷன், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரே ஸ்டைலில் நான் காமிச்சில்ல, சுப்பீரியர் அப்படிங்கிறத அவங்கள சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த 3யும் இருக்கிறது ஒன்று, இன்னொரு ஒரு டைரக்ஷனில் லவ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த ஆங்கிள்ஸ். ஓகேவா? தட் இஸ் தி டேரக்டர்ஸ் இது. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சைடில் ஜஸ்ட் ஆப்போசிட் டு யுவர் ஸ்கூலிங், த ஸ்கூல் ஆஃப் தாட், யூ ஹாவ் யுவர் ஹோம். ஓகேவா? உங்கள் ஹோமில் நீங்கள் இருக்கும் போது, வீட்டில் இருக்கும் போது, ஹவு டஸ் யுவர் மதர் பிஹேவ்? ஓகேவா? ஹவு டஸ் யுவர் மதர் இஸ் டு யூ? ஓகேவா? வாட் இஸ் ஷீ டு யூ? அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? வென் யூ கோ டு பிளேஸ் வேர் டீச்சர் இஸ் தேர், வேர் பிரின்சிபல் இஸ் தேர், வேர் தேர் ஆர் ஸோ மெனி அதர் கேர்ள்ஸ் லைக் யூ. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்து அப்படி இல்லைன்னா வேறு தாட்டில் வந்தவங்க, வேறு நகர்வுகளில் இருக்கும் போது எப்படி வந்து நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு த்ரில்லு, அந்த ஒரு சின்ன ஒரு அட்வென்ச்சரு, ஒரு ஸ்லைட் எக்ஸைட்மெண்ட்டு. if everything moves well then it is nice. otherwise வந்துட்டு அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் ஸ்ட்ரக் ஆகக்கூடாதுன்னு நினச்சி அந்த 10 இதுவும் வந்து கரெக்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டெப் அவுட் பண்ணுறாங்க, ஹூ ஸ்டெப்ஸ் இன் அண்ட் ஹூ ஸ்டெப்ஸ் அவுட். ஓகேவா? அந்த ஒரு இது இங்கே பாரு. நவ் திஸ் இஸ் த பால். ஏன் பால்? இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நல்லா ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து ஓல்ட் ஸ்டைல் நியூ ஸ்டைல் ரெண்டுமே போட்டு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சேர் தான் இருக்குது. அவங்க வந்து 2 சைட்லேயும் யோசிக்கணும். ஏன்னா நியூவாக இருக்கக்கூடிய நியூ கமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஓல்டான சில விஷயங்களும் அவங்களுக்கு விவரங்கள் தெரியும். நியூவாக இருக்கக்கூடிய ஆளுங்களில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி இருக்கணுங்கிறது தெரியும். ஓகேவா? இதுலனா இதுவே லொடுக்குன்னு ஆடிட்டே இருக்கும். யூ ஹாவ் த ஸ்டெப்ஸ் ஹியர். இந்த இடத்துல போயிட்டு யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் டு பி அ சேர். ஓகேவா? திஸ் இஸ் ஒன்லி அ சிங்கிள் சேர், அ பர்சன், ஒன் பர்சன் கேன் சிட். திஸ் இஸ் அ சேர் பர்சன் சொல்லுவாங்க. பர்சன், ஒரு பர்சன் அப்படின்னு. அப்போ சேர்மேன்னு சொல்கிறாங்க, சேர் உமன்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் இட் கோயடாக இருந்தால் அவங்க வந்து 2 சைட்லேயும் யோசிப்பாங்க. இல்லைன்னா வந்து அது வந்து சிங்கிள் கேர்ள்ஸ் உமன்ஸோட இதாக இருந்தால் அவங்க வந்து ஓல்ட் வேஸு நியூ வேஸுங்கிறத பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து தேர் இஸ் ஒன் பர்சன், இந்த டேரக்டர்ஸ் இது. ஏன்னா திஸ் இஸ் அ பைவட். திஸ் இஸ் அந்த சென்டரில் ரிவெட்னு சொல்லுவோம், பைவட்னு சொல்லுவோம். the lad when the lad comes in, அவங்க வந்து இப்படி உள்ளே வராங்க. இப்படி உள்ளே வரும்போது there are 2 girls who are already there. ஓகேவா? ஒரு கேர்ள் வந்து பிங்க் கலரில் ஃபுல்லாக அழகாக கவுன் போட்டிருக்கா, ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி. அண்ட் ஷீ கேரிஸ் ஒயிட் பொக்கே. இந்த இடத்துல வந்து அவள் ஒயிட் பொக்கே வச்சுட்டு பிங்க் கலரில் ஃபுல்லாக அழகாக போட்டு ஷீஸ் ட்ரெஸ்ட் இன் பிங்க் பட் ஷீ கேரிஸ் ஒயிட் ஃப்ளவர்ஸ் பொக்கே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லேட், இந்த காய் வந்து இங்கே தான் ஸ்டெப்ன்னு ஆகுறாங்க. இவங்க உள்ளே வரும்போது இந்த இடத்துல இந்த கேர்ள்ஸ் இருக்கா. ஓகேவா? அண்ட் ஷீ ஹேஸ் அனதர் பர்சன். இவன் அந்த ஒயிட்டை பார்த்த உடனே என்ன க்ளூ பிக் பண்ணால், இவனுக்கு வந்து ஒயிட்டர்னா இவனுக்கு நெக்ஸ்ட் இது வந்து இங்கே தான் அவனுக்கு போக தோணுது. ஓகேவா? இந்த இடத்துல பார்க்குறான், இங்கே அவன் பார்க்குறான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு
ஒரு கேர்ள் வந்து அவளோடைய இவ பிங்க்கில் ட்ரெஸ் பண்ணியிருக்காள், இவ வந்து ஒயிட் கலரில் ஃபுல் கவுன் போட்டிருக்கா. இவ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு அப்படி இது மட்டும்தான் இவ்வளோ அளவுக்கு அவளுடைய ஸ்கர்ட் வந்து இவ்வளோ தூரம் போகுது. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பால்குள்ளேயே போய் நாங்கள்லாம் உட்காந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் தான் நம்ம வந்து வி ஆர் சேயிங் பாரு நம்மளுடைய இது வந்து ஜென்ஸ் தான் பேண்ட்ஸ் போட்டிருக்குறாங்க, இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு இருக்குல்ல, இவ்வளோ அளவு அவள் இந்த இடத்துல காமிக்கிறாள். தென் ஷீஸ் அப்போ அவனுக்கு வந்து ஹீ இஸ் நாட் தீஸ் கைண்ட் ஆஃப் வேரிங் அந்த மாதிரி இல்லைல்ல, அவன் வந்து அப்படி கவுன் போட்டு வந்திருக்கான். அவன் வந்து பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இது கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு டை தான் கட்டல, அவன் வந்து ஒரு போ மாதிரி வச்சுட்டு அவன் வந்து உள்ளே வரான். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ட்ரி பாயிண்டில் அவன் உள்ளே வரான். இங்கே வந்து வீடு இருக்குது. ஓகேவா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஒரு மதர் இருக்கிறாங்க. ஸோ ஹீ கம்ஸ் இந்த இடத்துல அவன் வந்து இந்த டேரக்டரை தான் பார்க்குறான். இவன் இங்கேருந்து வந்து இந்த கேர்ளை பார்த்து இங்கே வந்து ஒரு மதர் ஒருத்தி இருக்கா. இந்த மதரையும் தாண்டி இவன் எங்கே போகிறான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய லவ் அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறான். ஓகேவா? இது ஹேட்டுன்னு நீ நினச்சிடக்கூடாது, ஏன்னா இது பின்னாடியே இருக்க ஒன்றே ஹேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் அனதர் ஆங்கிள் டு இட் அண்ட் திஸ் இஸ் அனதர் ஆங்கிள் டு இட். ஓகேவா? இந்த இடம் நம்ம பார்த்தோம், இது இப்படி இருக்குது, இந்த இடம் பார்த்தோம், இது இப்படி இருக்குது. ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து அவன் க்ளூஸ் பிக் பண்ணணும். ஈ கோஸ் இன் டைரக்ஷன் யார் கொடுக்குறாங்க, இந்த டிஐஆர். ஓகேவா? இ போட்டோன்னா வேர்டு, இந்த டிஐஆரில் இ போட்டோன்னா அது வந்து வேர்டு. ஓகேவா? ஸோ அப்போது திஸ் இஸ் ஃபுல்லி விமென்னோடைய இதில் இருக்குது. ஓகேவா? அப்போ அவன் வந்து இங்கே தான் வரான், இந்த இடத்துல கேட்குறான், இந்த டேரில் வந்து அவன் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறானா. பட் இங்கே வரத்துக்கு முன்னாடியே ஹீ ஹேஸ் சம்படி இன் ஹிஸ் மைண்ட். நல்லா ஒரு லாங் ஹேரு, நல்ல அழகான ஒரு எல்லாருமே நல்லா க்யூட்டான ஒரு ஸ்மைல்ஸ் தான், நல்லா அழகாக இன்னசென்ட்டாக நல்லா அவனுக்கும் வந்து ஹி கம்ஸ் வித் லவ், ஹி கம்ஸ் வித் குட் விஷஸ். ஸோ யாருக்கும் வந்து அவன் மேலே ஹேட்டும் கிடையாது. ஓகேவா? யூ டோன்ட் ஹாவ் டு கோ அண்ட் ஹக் தெம், பட் யூ ஆர் வேர் யூ ஆர். பட் இந்த இடத்துலேருந்து நம்ம நகரவே இல்லை. யூ ஆர் வேர் யூ ஆர். அதனால நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம நகுந்தெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஓன்லி ஹூ கேன் மூவ், ஓன்லி தட் கை கேன் மூவ். இங்கே இருக்க கேர்ள்ஸில், இங்கே இருக்க யங் லேடிஸில், யங் உமனில் யாராலுமே எங்கேயுமே போகவும் முடியாது. இந்த இடத்துல நம்மளுக்கு நகர முடியாது. தே ஹாவ் தேர் இது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்படியே போயிடுறாங்களா. இங்கே போயிட்டு இந்த கை வந்துட்டு ஹீ வாண்ட்ஸ் டு நோ, லைக் ஹீ டசன்ட் நோ இந்த இடத்துல இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா, இங்கே இருக்காங்களான்னு. ஹீ ஹேஸ் சம்படி இன் ஹிஸ் மைண்ட் ஆல்ரெடி அண்ட் தென் ஹீ கம்ஸ் ஃபார் சீக்கிங் ஹர். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல அவங்க இருப்பாங்கன்னு தான் அவனுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அங்கே போகும்போது அவன் வந்து பார்க்குறான், இந்த 2 கேர்ள்ஸை பார்த்துட்டு இந்த மதரை பார்க்கும்போது அண்ட் இங்கேருந்து நிற்கிறான். there is no clue to him, he just goes and stands there and then he takes a move to here. அவன் நினச்சி அந்த கேர்ள் அங்கே இருக்கிறா. ஓகேவா? அவளுக்கு வந்து ஹெட் இந்த சைடில் இருக்கா, எப்படி அவள் சாஞ்சு வச்சுருக்காளா, இப்படி சாஞ்சு வச்சுருக்காளா அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து அவள் தீர்த்தம் கொடுக்கணும் வராளா, இல்லை தூத்தம் கொடுக்க வராளா. ஓகேவா? தூத்தம் துப்பிடுவாங்கல்ல சில நேரங்களில், நல்லாவே இல்லை அப்படின்னா சில இடத்துல வந்து தீர்த்தமாக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஸோ அப்போ அது வந்து நெக்ஸ்ட்டு மூவ் வந்து நல்லா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்துட்டு ஹீ வில் ஹாவ் டு வாக் அவுட் ஃப்ரம் தட். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்த்தமாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் அவன் இங்கே பார்ப்பான். நல்லா இல்லை அப்படி சொன்னால் அவன் டேரெக்டாக இங்கே போயிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த மேடம் கிட்டே என்ன கன்சல்டேஷன் வாங்கணுமோ இந்த கன்சல்டேஷன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். இவங்க வந்து இங்கே அவங்க கொடுக்குறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தீர்த்தம் கொடுக்கும் போது நெக்ஸ்ட்டு யாரை பார்க்குறான், அவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பொட்டு வச்சுருக்கா மாதிரி ஒரு தீர்த்தம் எவ்வளோ கொடுப்பாங்க, இவ்வளோ அண்டா ஃபுல்லாக எடுத்து கொட்டுவாங்களா, இத்தினூண்டு ஒரு இது இருக்கும், அதில் தான் அப்படி எடுத்து இவ்வளோண்டு கொடுப்பாங்க, அந்த பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல போகும்போது ஒரு பொண்ணு இந்த இடத்துல அழகான நெத்தியில் பொட்டு வச்சுருக்குறா.
ஓகேவா. ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி மாடர்ன் கேர்ள். அப்புறம் அவளுடைய அந்த பொட்டு இருக்குல்ல, அவள் என்ன பண்ணுறா, ஒரு பொட்டையாக தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டா. இதை ஒரு இங்கு பாட்டிலும் ஒரு ஃபெதரையும் தான் அவனுக்கிட்ட கொடுக்குறான். அப்புறம் அங்கே அதை வாங்கிட்டு அவனுக்கு எங்கே போகணுன்னு எப்படி தெரியும்? அப்போ அவன் கரெக்டாக நெக்ஸ்ட் மூவ் போகிறானா, நெக்ஸ்ட் மூவ் போகும்போது திரும்பவும் இங்கே போகிறானா இல்லை இங்கே போகிறானா? நெக்ஸ்ட் மூவ் இங்கே தான் வந்துட்டான். இந்த இடத்துல வந்தபோது பார்த்தா இங்கேயும் 3 தானே இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு முசல்மன் இருக்குது, முஸ்லீம் உமன் இருக்குது. அவளுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னா அவளுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது காஜல், அது காஜலுக்கு தேவைப்படுறது. இங்கே குங்குமம் இருக்குது, இங்கே காஜல் இருக்குது. இந்த குங்குமம் தான் பார்த்தான். இவன் குங்குமம் கொடுக்கல, இவன் ஃபெதரும் இங்க் பாட்டிலும் கொடுத்தா. இங்கே அழகாக வந்தால் இந்த இடத்துல பார்த்த உடனே காஜல் அவன் கொடுக்கணுமா வேணாமான்னு தெரில. அதுக்கு வேறு ஏதாவது ஒப்ஜெக்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரில. சரி இவங்க ஏன்னா இதை நெக்ஸ்ட்டு அவன் கொடுத்ததை அடுத்தது பாஸ் ஆன் பண்ணணும்ல. சரி இங்கேயே கொடுத்துட்டான். இந்த இடத்துல கொடுத்த உடனே ஷி கிவ்ஸ் ஒன்லி அ வேர்ட், டீக்கு அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இங்க் பாட்டில் கொடுத்தோடனே அவள் காஜல்னோடனே கண்ணு மையில் போட்டுக்குவா போல இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, டீக்குங்கிறா. அது என்ன, அது அந்த ஃபெதரில் தொட்டு அதை எழுதக்கூடியது அந்த இங்க்கு. ரொம்ப ஓல்டு கன்வென்ஷன் ஸ்டைலில் ஃபெதரில் மேட்ச்ஸ்டிக் ஏற்றுறாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இங்கில் நினச்சிட்டு, இப்போ இந்த மாதிரி பேனாலாம் இல்லை அந்த காலத்தில். ஏதோ ஒரு அது பிடுங்க மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு ஃபெதர் விழுந்துருந்ததுன்னா அதோடைய பாயிண்ட் இதில் இங்க்கு வச்சுட்டு அதில் எழுதுவாங்க. ஸோ இவ கொடுக்குற ஒரு வேர்டு என்ன கொடுக்குறா, டீக்கு அப்படின்னு தான் சொல்கிறா. என்னடா இவ தேங்க்யூ கூட சொல்லாமல் டீக்குன்றாளேன்ட்டு இதுக்கு என்ன அர்த்தமோ நம்மளுக்கு புரியலன்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகிறான். நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது இந்த இடத்துல தான் வரான். திரும்ப எங்கே போய் சொல்கிறது டீக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு, ஒருவேளை இது டீ இது கூவா இல்லை இது கூ இது டீயான்ட்டு எப்படி யோசிக்கிறதுக்குன்ட்டு தெரியாமல் இப்படியே இருக்கான். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம ஒரு சஸ்பென்ஸ் முடிக்கலாம். ஏன்னா ஒரு கேரக்டர் இங்கே பார்த்துருக்கான். ஃபஸ்ட்டு 1 2 3 கேரக்டர்ஸ் இங்கே ஏற்கனவே பார்த்துட்டு, பட் எந்த மூவை போகும்போது இங்கே தான் அந்த பையன் போகிறான். இந்த இடத்துல போயிட்டு அந்த லேடு, ஓகேவா, பையனோடனே சின்ன பையனெல்லாம் தவளை விட்டுட்டு இருக்கிற இமேஜினேஷன் கிடையாது. இந்த நடந்து தான் போகிறாங்க. ஹி இஸ் ஜஸ்ட் அ யங் சாப், யங் லேட். ஹி கோஸ் இன் ஹியர். இங்கேருந்து அவன் பார்க்க யோசித்த பொண்ணை கரெக்டாக போய் அவன் அங்கே பார்க்குறான். அவன் தீர்த்தம் கொடுத்தனால ஒருவேளை நெக்ஸ்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணும் போல இருக்குது. ஏன்னா இப்படி போனால் இந்த இடத்துல ஒயிட்டில் எப்படி போகுதா, அதனால் இந்த இடத்துல அவன் கரெக்டாக போகிறான். கரெக்டாக தான் இங்கே அவங்க சைனை அவங்க குங்குமம் வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக அவன் அப்படியே தான் கொடுத்தாங்க. இங்கே கொடுத்தா இங்கே ஒருவேளை மை போட்டுக்குவானோன்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் சிந்தனையில் அவன் மை வச்சுக்குவாளோன்னு நினச்சிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவள் டீக்குன்னு ஒரு வேர்ட் சொல்கிறா. தென் அகெயின் ஹி கம்ஸ் ஒன் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட்டு யார் இருக்கிறாங்க, எத்தனை பேர்? நம்மளுக்கு இந்த கதை கேட்கும் போதே நம்மளுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கா. இங்கே பாரு, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 பார்த்துட்டோம். சரி, நான் 10 கேரக்டர்ஸ் தானே சொல்கிறேன், வேணா அவனை ஒன்று இங்கே போட்டால் 10 முடிஞ்சு போயிடும்ல அப்படின்னு நினச்சோன்னா அவன் பண்ணது எல்லாமே தப்பாகிடுமே. இங்கே இருக்கிறதும் பால் ஃபுல்லாக விமென்னு. எப்படி நம்ம அவனை தப்புன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு இங்கே வரும்போது இந்த இடத்துல அது தப்பாகவே இல்லை. அவன் தப்பாகவே இருக்கும்னு நினச்சி அவன் வரல, கரெக்டாக இருக்குன்னு நினச்சி வரவங்கிட்ட இருக்கும்போது எப்படி தப்புன்னு சொல்லி நம்ம அவனை இப்போ ஆம்பளையை பொம்பளையாக மாற்றி காட்ட முடியுமா? ஆம்பளையை அப்படியே ஃபுல்லாக பொம்பளையாக ஆக்கி விட முடியுமா? நீ சரி வா இந்த இடத்துல இன்னும் ஒரு கேர்ள் இருக்கிறா, அந்த கேர்ள் யாருன்னு இவனுக்கு தெரில. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், இதை திரும்ப நம்ம இங்கே ஏன்னா ஹீ ஹேட் கம் இன் திஸ் சைடில், அதனால இவன் என்ன பண்ணுறான், இந்த டீக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் டேரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு இங்கே போகிறான். டேரெக்டாக இந்த இடத்துல போய் இங்கே மீட் பண்ணுறான். இங்கே பார்க்கும் போது இவங்கள தான் அவன் பார்க்குறான். ஓகேவா. இங்கே பார்த்த உடனே இங்கே அவன் பார்க்குறான். அப்போ தான் இவங்க 2 பேரையுமே அவனுக்கு தெரியுது. இவங்க 2 பேர் யாருன்னே அவனுக்கே தெரியாது. ஓல்ட் ஸ்டைல் மேடம் யார், நியூ ஸ்டைல் மேடம் யார், இவங்களோட ஓல்டு கன்வென்ஷன்ஸ் என்ன, நியூ ஸ்டைல் கன்வென்ஷன்ஸ் என்ன, இவங்களுக்கெல்லாம் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எப்படி இவங்களோட இது பண்ண போகிறாங்க, இவனுக்கு என்ன அவங்க சொல்ல போகிறாங்கங்கிறதெல்லாம் இல்லை. இவன் என்ன தேடி வந்தான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே போகும்போது அந்த டீக்குங்கிற வேர்டில் அப்போது
இந்த இடத்துல தான் அந்த க்யூட் அப்படிங்கிற வேர்டு அவனுக்கு தெரிய வருது. இங்கே வந்து டிக்கு சொன்னோடனே இங்கே இருக்கிறதுல க்யூட் QT ஓகேவா, கியூட்டி பாய் அப்படின்னு சொல்லுவோம். க்யூட் அப்படிங்கிற வேர்டு அவனுக்கு தெரிய வருது. அப்போது இந்த வேர்டு மட்டும்தான் அவங்களுக்கு அங்கே சொல்லணும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிச்சு. போய் அங்கே பிளா 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 ஊத்தன்னா என்ன எல்லாத்தையும் போட்டு நம்ம இங்கே சொன்னோன்னா இவங்க செம்ம டென்ஷனாகி இவங்க பயங்கரமாக குழம்பு போய் இவங்க அப்புறமா இங்கெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த வேர்டு மட்டும்தான் அவன் சொன்னான். அவங்க இந்த சொன்னானா இவ என்ன சொல்கிறாளோ அது கரெக்டாங்கிறத அவன் ரெஃபரன்ஸ்லேயே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவள் டிக்யூனா இவன் இங்கே போனால் இங்கே போனோடனே இந்த இடத்துலேருந்து இங்கே தெரியுது அவனுக்கு க்யூட்டுங்கிற வேர்டு. அந்த க்யூட் அப்படிங்கிற வேர்ட் மட்டும்தான் இங்கே அவன் போய் சொல்கிறான் க்யூட் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஓல்ட் ஸ்டைலில் அந்த எப்படி எழுதுவாங்க, நியூ ஸ்டைலில் எப்படி எழுதுவாங்கன்னு இவனுக்கு தெரியாது. இவங்கள வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கோ கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கோ அவனுக்கு அவன் அங்கே வரல. இவங்கெல்லாம் சரிதானான்னு செக் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் வரல. ஓகேவா, திஸ் இஸ் ஹிஸ் இது. இந்த இடத்துல அவன் கம்ப்ளீட் பண்ணும். தேர் இஸ் திஸ் 10 இதில் அவனுக்கு அந்த யார் அந்த மிஸ்ஸிங் அந்த கேர்ள் அப்படிங்கிறது இன்னும் அவனுக்கு தெரில. பிகாஸ் ஹீ ஹேட் கம் இன் ஃபார் த 10 கேரக்டர்ஸ். ஓகேவா, த 10 ஆஃப் த கேர்ள்ஸ் இன் கன்வென்ஷன் அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்போ எந்த அந்த 10 அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா தேர் இஸ் சம்படி ஹூ இஸ் சிட்டிங் ஃபார் இவங்களோடக்காக இங்கே ஒரு கேர்ளை லேப்டாப்பில் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கான். ஓகேவா, ஒரு லேப்டாப்பையும் வச்சுட்டு இங்கே ஒரு கேர்ளை உட்காந்துருக்கான். லைக் ஓல்ட் அண்ட் நியூ கன்வென்ஷன்ஸை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு இது வந்து இங்கே அவள் வச்சுருக்கா. இந்த இடத்துல அந்த லேப்டாப் இருக்குது. ஓகேவா, லேப்டாப்பு அந்த கீஸு அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியும்ல. அப்போ இங்கே உட்காந்துருக்கால, இந்த இடத்துல வந்து அவள் உட்காந்துட்டு இந்த இடத்துல இதை வச்சு பார்க்குறான். ஸோ அவன் இங்கே வரும்போது ஹீ சீஸ், ஏன்னா அவன் இங்கே 5லேருந்து தான் உள்ளே வந்தான். இங்கே வந்து கரெக்டாக அவன் கம்ப்ளீட் பண்ணும் போது அந்த 10ன்னு இருக்கும் போது அந்த 1 and 0 அவனுக்கு அங்கே தப்பாகலை. இந்த சொன்ன வார்த்தையும் இங்கே அவனுக்கு தப்பாகலை. இங்கேயும் அவங்க பார்த்ததில் இங்கே அவன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது ஓல்டு இப்படியே இருந்தால் கூட இந்த 10ஓட ரெஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நியூ என்னென்னா இங்கே போனாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏன்னா புதுசாக வரும், நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதனால நம்ம இந்த பக்கம் இப்படி பார்க்கும். இப்போது இவன் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இந்த இடத்த போகிறான்ல, இவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு போவானா? இப்போ இந்த மெஷினுக்கும் இந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுதுல்ல. இதை வந்து இங்கில் அவள் ஃபெதரில் வச்சு இவங்க எப்படி மை எழுத போகிறா போல இருக்குது, கண்ணில் விட்டுக்குவாளோ இது பொட்டு வச்சுக்குவாளோன்னெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் வார்த்தையை சொல்லிடுறான். அங்கேருந்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே பார்த்து எல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வரும்போது ஸோ ஹீ சப்போர்ட்ஸ் சார். அந்த 1 வந்து இங்கே 11க்கு நம்மளுக்கு போகுது. இங்கே 11க்கு நம்மளுக்கு போகும்போது இந்த இடம் வந்து 12 ஆகுது. ஓகேவா, பிகாஸ் தே ஆர் விமென்ல 2 பேரும் இருந்தாலும் நம்ம விமென் தானே சொல்கிறோம். அப்போது இவங்களுக்கு வந்து இங்கே வரும். ஓகே, பட் வி கேனாட் ஷோ, இந்த இடத்துலையும் வி கேனாட் ஷோ. ஏன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு 10 கேரக்டர்ஸ்குள்ளே தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நைஸ். கதை நல்லா இருக்கா? ஐ திங்க் இவன் வந்து பொக்கே கொடுத்தா இந்த பொக்கே எடுத்துன்னு போயிட்டு ஒன்று ஒன்றா ஒரு ரோஸாக கொடுத்துட்டு வந்து திரும்ப லவ் கிட்ட வந்திருந்தானா திரும்பவும் எவ்வளோ மிச்சம் இருக்குது, திரும்பவும் போய் கொடுக்கணுமா இல்லை வெளில போயிடணுமான்னு தெரியாது. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருந்தானா அப்புறம் மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். அப்புறம் டேரக்டர் வந்து தப்பாயிடுச்சுன்னுவாங்க. அதனால் ஒரு டைம் கம்ப்ளீட் ஆனாவே இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு இப்படி போகிறானா இல்லை இப்படி போகிறானான்னு. சம்டைம்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஹீ ஹாஸ் டு பி ஹியர் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஷி வில் ஸ்டெப் டவுன். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறும் போது அவன் அந்த பொக்கையை கொடுத்துட்டு இவன் வந்து இந்த கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, நம்பிக்கையாக தான் இருக்காங்க, ஹோப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தே வில் மேக் ஹிம் செட் ஹியர். ஆனால் பையனாக இங்கே உட்கார்ந்தானா எப்படி இருப்பான்? 10லேருந்து சப்போர்ட் ஆகி இங்கே வந்தால் கூட அவன் 2 பையனுக்கு உண்டான துணையில் தான் இருப்பான்.
ஓகேவா? இவங்க லேடியாக அவங்க இறங்கி அவங்க போனாலும் பொக்கே வந்து அவன் கொடுத்துட்றான், அவங்களுக்கு அந்த பொக்கே கொடுக்குறான். ஓகேவா? அவங்க தலையில் பெரிய கல்லெல்லாம் போட்டுலாம் அனுப்பலை, அவன் வந்து பொக்கே தான் கொடுக்குறான். பொக்கே கொடுத்து அனுப்பும் போது அந்த ரோசஸை இவங்க என்ன பண்ணுவாங்க, தேங்க்ஸ் கிவிங்கா. அப்போ எப்படி இவன் வந்து கொடுக்க போகிறான், தேங்க்ஸ் கிவிங்காக போய் இவங்களுக்கு கொடுப்பான். ஓகேவா? தேங்க்ஸ் கிவிங்காக போயிட்டு அதில் 10 தான் இருக்குன்னா கரெக்டாக அவன் 10 இது பண்ணிவிடுவான். இல்லை he can take some or she can take some அப்படின்னா அவங்க வந்து ரிலீவ் ஆகணும்ல. அவங்களுக்கு வந்து திரும்பவும் எவ்வளோ காலம் இப்படி இது பண்ண முடியும், அடுத்த பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க, நம்ம இவங்க போயிட்டு அவங்கள ரிலீவ் பண்ணுவாங்க. இல்லை இவங்களே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொக்கே எடுத்துகிட்டு he has to come this way. ஓகேவா? ஏன்னா அது ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸு, காலேஜு, யூனிவர்சிட்டி அதெல்லாம். ஸோ டைரக்டர் வழியாக எங்கே வருவாங்க, இந்த சைடுக்கு தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடுக்கு வரும்போது ஹீ கிவ்ஸ் பேக் ஆல் தோஸ் ரோசஸ் டு தெம். ஆர் இவங்க வந்து இந்த ரோசஸை இங்கே அவங்களுடைய இதில் ஃபிக்ஸ்சர்ஸில் வைக்கிறாங்களா, இல்லை அங்கேருந்து வெளில வராங்களா, இதில் தான் வந்து the boy and the girl, the man and the woman, the child, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துருதா. பொக்கே வச்சு எல்லாமே வந்துருமா? பொக்கே வச்சா வெறும் ரோசஸ் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தேங்க்ஸ் கிவிங்கில் 10 ரோசஸ் தான் கிடச்சிருந்ததுன்னா அந்த பொக்கேயில் அந்த 10 ரோசஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இவனே கொடுக்க முடியாது. இவங்க இங்கேருந்து எந்திரிச்சு இவனுக்கு அங்கே இடம் விட்டாங்கன்னா இவன் இங்கே இருப்பான். இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்ரிஷியேட் பண்ணி இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இவங்க இந்த பக்கமாக வந்துடுவாங்க, எங்கே இப்படிக்கா வந்துடுவாங்க. ஓகேவா? திஸ் 5 வில் கோ திஸ் சைட். அவன் வரும்போது இப்படி போயிடுவான். இல்லை இவங்க வரும்போது இவங்க இங்கேருந்து இப்படி போயிடுவாங்க. ஓகேவா? நைஸ் ஸ்டோரினும். பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து மியூசிக்கல் சேர் மாதிரிலாம் விளையாடக்கூடாது. இது பால்ரூம்க்கு உண்டான ஒரு விஷயம், எழுதுறதுக்கு உண்டான விஷயம். பேலடு அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எழுதுவோம். சில பேர் வந்து இவன் வந்து டான்ஸிங்க்கான இது ரெடியாக இருந்தான்னா இந்த இதை பற்றி யோசிப்பான். ஒன்ஸ் இங்கே இருந்து இந்த இடத்துல டைரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த இடத்துல இருந்து இந்த அடுத்த பொசிஷனில் யோசிக்கிறதுக்கோ ஹெசிடெண்ட்டாக இருக்குது. ஹீஸ் இதுவே போதும், ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் இட், நோ ஐ எம் நாட் சிட்டிங் ஹியர் அப்படின்ட்டு ஹீ கேன் சூஸ் டு கோ ஃப்ரம் ஹியர். ஓகேவா? சில மென்க்கு வந்துட்டு ஐயோ திஸ் இஸ் ஸோ க்யூட், திஸ் இஸ் ஸோ நைஸ், விமென் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இந்த 2 மென் வந்த பிறகு இதெல்லாம் மென்னாக இருந்தாவே நல்லா இருக்குமே, இதெல்லாம் வந்து ஏன் கேர்ள்ஸு, ஏன் உமனு, யங் லேடிஸ் இவங்களுக்கெல்லாம் ஆகலையா, அவங்க போகும்போது இவங்கெல்லாம் போயிட்டாலும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இவங்ககிட்டேருந்து ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் விமெனோட இதுனா விமெனோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த யங் லேட் ஹூ கம்ஸ் இன்ல ஹீ வில் நோ இதுக்காக தான் வரானா, இல்லை ஹீ வாண்டட் டு எது அவன் திங்கிங்கில் இருந்தது, இதுதான் அவன் திங்கிங்கில் இருந்தது. ஸோ இந்த மூவ் கரெக்டாக தானே இருந்தான், அவ்வளோதான். இது வரைக்கும் அவனால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? எஸ். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? எஸ். சாட்டிஸ்ஃபைட்? யூ ஆர் கிராட்டிஃபைட்? எஸ். ஓல்ட் ஸ்டைலில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த க்ரே, இந்த பிளாக், இந்த ஒயிட், இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னு மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அந்த கேர்ளோடைய பேக் சைட் பாரு. ஆக்சுவலாக நான் தான் வந்து அந்த மிரர் ஃபுல் மிரரில் நிற்கும் போது பின்னாடிலேருந்து பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரியே இருக்குது எனக்கு. பட் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நிறைய லேடிஸ் 60 இயர்ஸ் அண்ட் அபவ், 70 இயர்ஸ் அண்ட் அபவ்லாம் நான் அவங்கள மதிப்பேன்ல. ஏன்னா மதர் தெரேசாவில் நம்ம படிக்கும்போது அவங்க எவ்வளோ ஓல்டு கன்வென்ஷன்ஸ்லேருந்து இருந்திருப்பாங்க. ஸோ பெரியார் பெரிய அப்படின்னும் போது சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெரிஸு வரிஸு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட இருக்கும். ஓகேவா? பெரிஸ்ன்னு சொல்லும் போது வரிஸ்ன்னு சொல்லுவோம். சில என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போது வயசானவங்க 70 வயசில் இருந்தங்க அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு பிறந்த போதே ஜடை தைச்சு பின்னாடி அப்படியே ஃபுல்லாக வாழை மட்டையில் பூவெல்லாம் இது பண்ணி மிரர் இதில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு சைட் ஃபுல் மிரரில் அவங்களோட பின் ரிஃப்ளெக்ஷனில் வெறும் முடி மட்டும் இல்லை, அவங்க ஜடை வச்சு இந்த ஃபுல் தலையில் ஜடை பின்னி அந்த வாழை மட்டையில் ஒரு இது வைப்பாங்க.
அந்த ஹேருக்கு உண்டான அவ்வளோ இது இப்போ நான் 10 கேரக்டர்ஸு 10 டிஃப்ரெண்ட் இது நல்லா சொல்கிறேன்ல, அந்த அந்த இதுக்கு மாதிரி வந்து அந்த பூக்கும் அந்த ஹேருக்கும் வந்து இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஹேரில் வந்து எவ்வளோ தான் இருக்குது நம்மளோடது முடியோட ஒரு ஒரு விஷயம், இது ஸ்ட்ரீக்ஸு, இது ஸ்ட்ராண்ட்ஸு எல்லாம் சொன்னா கூட ஹேர் ஸ்ட்ராண்ட் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து இதுவே கயிறு மாதிரி இதாக இருக்கும், அதனால அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ திக்னஸ்லாம் இல்லை. அதுக்காகவே சில பேர் வந்து சாஃப்டாக வைக்குவாங்க ஹேரு. சில பேர் வந்து அந்த ஒரே சிக்காக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல லாங் ஹேரு, டேங்கிள்டு ஃப்ரீயாக இருக்கணும், சிக்கு சிக்காக விழுந்து ஒரே சிக்காக இருந்து பேனாலாம் இருந்து நாற்று அடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பூவெல்லாம் லாங் ஹேர் நல்லா வளரும். ஆனால் திடீர்னு பேனெல்லாம் வரணும், அப்புறம் வந்து ஷாம்பு போட்டால் சீக்கிரம் காயாது, அப்புறம் அதுக்கு சாம்பிராணி போடணும்னு நம்ம நினைப்போம். அப்புறம் இவ்வளோ இதுவாக இருக்கே, ஃபேன் காற்றுலேயே காஞ்சா சாஃப்டாக இருக்குமேன்னு வெயிலில் போனோடனே அப்படியே ஃப்ரிஸியாக இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ 70 வயசானவங்க 80 வயசானவங்க திரும்பவும் ஜடை பின்னி அந்த மாதிரி நின்று இப்படி எடுப்பாங்களா? அப்போ ரொம்ப ஜாலியாக நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அங்கே போங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும். ஓகே, அதனால் இந்த கன்வென்ஷன்ஸை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸோ இல்லை சில விஷுவலாகவோ சில சில இதுவாகவோ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்னும் போது வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் அண்ட் வில் பி ஏபிள் டு இது. இல்லை இப்போ பொக்கேஸை நம்ம எப்படி தூக்கிட்டு போகிறோம், இல்லைனா மூலமாக இல்லைனா உதிரியாத பூவை வச்சு நம்ம வந்து வி வில் ட்ரை டு சே நோ ரெஃபரன்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ்னால் என்ன, ரெஃபரன்ஸ்னால் என்ன? ரெஃபரன்ஸை நம்ம கும்பிடுறோம், ரெஃபரன்ஸ்னால் நம்மளுக்கு இந்த வழியில் நம்ம நினச்சதுனால இதை கும்பிடுறோம். ஓகேவா? தட் இஸ் அ விஷ்.